வணக்கம் மக்களே, தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகங்கள் 9 மற்றும் 10. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. திரௌபதி சாணக்கியனிடம் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்க, முதலில் அவள் கூறியதை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொண்ட சாணக்கியன் பின்புதான் அவள் உண்மையாக அப்படி கூறுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டு அதிர்ந்து பார்த்தான் அவளை. திரௌபதி, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத, இதெல்லாம் எனக்கு கேட்கும் போதே ஒரு மாதிரி ஆகுது என்று அவன் கூற, மாமா நான் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், விளையாட்டுத்தனமாக நான் பேசுகிறேன்னு நீயே நினச்சிக்காத. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம். நீ என்ன சொல்கிற என்று அவள் மீண்டும் கேட்க, வாயடைத்து போய் அவளை பார்த்தான் சாணக்கியன். சிறிது குழந்தை என்று தான் நினைத்து கொண்டிருந்தவள் இப்பொழுது இப்படி முதிர்ச்சியாக பேசுகிறாளே என்று அவன் அதிர்ந்து போய் இருக்க, மாமா என்று அவனை போட்டு மீண்டும் ஒழுக்கினாள் திரௌபதி. அதில் தன் சிந்தனை கலைந்து சுயநினைவிற்கு வந்தவன், திரௌபதி, நீ நீ நிஜமாவா சொல்ற என்று அவன் திக்கி திணறிய வார்த்தைகளில் கேட்க, அதற்கு ஆம் என்று மென் புன்னகையுடன் தலையசைத்தாள் மங்கை. என்னால் இதை நம்பவே முடியல. நீயா இப்படி பேசுற? உனக்கு எப்போ இப்படி ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்தது? நான் உன்கிட்ட அப்படியா பழகிட்டு இருக்கேன் என்று சாணக்கியன் அவளிடம் கேட்க, மாமா, எப்படி இருந்தாலும் நீ எனக்கு முறை பையன் தானே. உன்னை கல்யாணம் பண்ணுற போகிற எனக்கு வரும் தானே. அப்படி இருக்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கல என்ன தப்பு? ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா என்று அவள் கேட்க, சீ, என்ன பேசுகிற? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னை மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உன்னை பிடிக்கலைன்னா நான் பொய் சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் நீ திடீர்னு இப்படி கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியலை. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் உன்னை நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்று அவன் கூற, இது வரைக்கும் பார்க்கலண்ணா, பரவாயில்ல விடு, இனி பாரு, அதில் என்ன தப்பு இருக்கு என்றால் குறும்பாக கண் சிமிட்டி திரௌபதி. அதில் விழிகளை உருட்டி அவளை முறைத்தவன், விளையாடாத திரௌபதி, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ இவ்வளோ அசால்ட்டாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்து சொல்கிற, இதெல்லாம் ரொம்ப தப்பு என்று அவன் கூற, என்ன தப்பு? இல்லை, என்ன தப்புங்கிறேன்? அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லு, நான் இன்றைக்கே அப்பா கிட்டே இதை பற்றி பேசுகிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமாம்மா, அதனால தான் வெக்கத்தை விட்டு நானே கேட்டேன் என்று அவள் கூற, என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் திணறினான் சாணக்கியன். அதில் அவனுக்கு தன் மீது விருப்பமில்லை என்று நினைத்து கொண்ட திரௌபதி மனதில் எழுந்த வலியுடன் அங்கிருந்து எழுந்து வேகமாக நகர, அவள் கரத்தை பிடித்து அவளை தடுத்து நிறுத்தியவன், எனக்கு சம்மதம் என்றான் அழுத்தமான குரலில். அவன் கூறியதை கேட்டு அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாய் அவனை திரும்பி பார்த்த மங்கை இன்னும் தான் காதால் கேட்டது உண்மைதானா என்று அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, உண்மையாதான் சொல்றேன், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். எனக்கும் நம்ம 2 பேர் வாழ்க்கையில் இணைஞ்சா சரியாக தான் இருக்கும்னு தோணுது. உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும், எனக்கும் உன்னை பற்றி எல்லாமே தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழப்போகிற நம்ம 2 பேருக்குள்ளே இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அதனால் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் திரௌபதி என்று அவன் கூற, அதை கேட்டு மகிழ்ச்சியின் உச்சத்தில் அவனை இறுக கட்டி கொண்டாள் மங்கை. தானும் பதிலுக்கு அவளை தன்னோடு அரவணைத்துக் கொண்ட சாணக்கியன் காமமில்லாத உண்மையான ஒரு நேசத்துடன் அவள் உச்சியில் இதழ்பதித்தான். அது ஒரு தந்தை தன் மகளுக்கு அன்பாக முத்தமிடுவது போல்தான் தோன்றும் பார்ப்பவர்களுக்கு யாராக இருப்பினும். சரி சரி, இங்கேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் என்று அவன் கூற, நானே வீட்டுக்கு போய்ட்றேன் மாமா, இந்நேரம் என்னை காணோன்னு எப்படியும் அப்பா தேடிட்டு இருப்பாரு. நம்ம வரும்போது என்னோட கார் டிரைவரும் நம்ம பின்னாடி தான் வந்தார், அதனால் நான் அவரோடவே போயிடுறேன் என்று அவள் கூற, நம்ம பின்னாடி வந்தாரா? நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரா அவரு என்றான் சற்று கோபமாக சாணக்கியன். அதில் பதறியவள்,
ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மாமா. எப்பயும் போல் என்னை காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் டிரைவர் வந்தார். நான் தான் உன் கூட போகிறேன்னு சொல்லிட்டு அவரை கிளம்ப சொன்னேன். ஆனால் அவர் அப்பயே நம்ம பின்னாடி தான் வந்தார். பார்க்கிங்கில் தான் இருக்கார். நான் அவரோட போய்க்கிறேன். நீ வீட்டுக்கு போ. நீ லேட்டாக போனால் அப்புறம் அத்தை என்ன ஏதுன்னு ஒன்று கேள்வி கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க என்று அவள் கூற, அதை கேட்டு ஆம் என்று தலையாட்டி சிரித்தவன், நீ சொல்கிறது சரிதான். அம்மாவோட தொல்லையே அப்புறம் என்னால் தாங்க முடியாது. நான் வீட்டுக்கு போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். மாமா கிட்ட இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் சொல்லாத. நானே வீட்டில் வந்து பேசிக்கிறேன் என்று அவன் கூற, அதற்கு சரி என்று தலையசைத்தாள் மங்கை மகிழ்ச்சியாக. பின்பு அவளை அவளது காரில் ஏற்றிவிட்டவன் டிரைவரிடம் 1000 முறை பத்திரம் கூறி அவளை அனுப்பி வைத்தான். அவள் சென்ற பின்பு அவன் முகம் சற்று இறுக்கமாக மாறியது. ஏற்கனவே தன் தாய்க்கு இவளை பிடிக்காது. இதில் திருமணம் செய்து என் மனைவியாக என் வீட்டிற்கு அழைத்து சென்றால் தன் தாய் என்னவெல்லாம் தகாத செயல்களை செய்வாரோ என்று நினைக்கும் பொழுதே அவனுக்கு கவலையாக இருந்தாலும், திருமணத்திற்கு பிறகு நிச்சயம் தன் தாயுடன் இவளை நெருங்கவிடக்கூடாது என்று நினைத்தவன் தனி குடித்தனம் சென்றுவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் உள்ளுக்குள். அப்பொழுதே இவன் ஒன்று நினைத்திருக்க கடவுள் ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தார். யார் நினைப்பது நடக்கும் என்பதை இனிவரும் அத்தியாயங்களில் காணலாம். அடுத்த காட்சி. காரில் தன் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த திரௌபதிக்கு மனம் முழுவதும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது. எப்படியாவது தன் நேசத்தை தன்னவனிடம் கூறிவிட வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருந்தவள் இறுதியில் அதில் வெற்றியும் கண்டுவிட இப்பொழுது மனம் இறக்கே இல்லாமல் வானில் பறப்பது போல் தோன்றியது அவளுக்கு. நிச்சயமா மாமா வீட்டில் வந்து அப்பா கிட்ட எங்கள் 2 பேரும் கல்யாணத்தை பற்றி பேசுவார். அப்பாவும் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்குவார். எனக்கு பிடிச்ச மாமா கூடவே என் வாழ்க்கை இனி சந்தோஷமாக இருக்க போகுது என்று மனதுக்குள் குதூகலித்து கொண்டிருந்தால் மங்கை வீட்டில் அவளுக்கு நடக்க இருக்கும் ஆபத்து அறியாமல். கார் வீட்டிற்குள் வந்தவுடன் காரிலிருந்து இறங்கி துள்ளி குதித்து வீட்டினுள் ஓடினாள் மங்கை. ஏதோ ஒரு அழகிய பாடலை முணுமுணுத்தவாறு திரௌபதி வீட்டிற்குள் நுழைய, வீட்டில் நுழைவாயிலை கடந்தவளுக்கு முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சியானது மறைந்து உடனே புருவம் சுருக்கம் கொண்டது. வேகமாக அவள் விழிகள் படபடவென்று அடித்துக்கொள்ள அவள் முகமோ பதட்டத்தில் வியர்க்க துவங்கியது. வீட்டின் வாசலில் இருந்து வீட்டு பொருட்கள் அனைத்தும் ஆங்காங்கு உடைந்து கிடப்பது அவள் கண்களுக்கு நன்றாக புலப்பட அதை கண்டு அவளுக்கு தேகம் நடுங்கியது. என்ன இது? இப்படி எல்லா பொருளும் உடைஞ்சு கிடக்கு. என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கு வீடு என்று அவள் உள்ளுக்குள் நினைத்து கொண்டே மெல்லமாக தன் பூ பாதங்களை எடுத்து வைத்து வீட்டிற்குள் நுழைய, வெல்கம் பேபி. உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கல. நீ வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் பொறுமையாகவே வந்திருப்பேன். ஆனால் என்ன விஷயம்னா, நான் பொறுமையாக வந்திருந்தா இவ்வளோ பெரிய சம்பவத்தை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. சீக்கிரமாக வந்தது நல்லதுன்னு தோணினாலும் உனக்காக இவ்வளோ நேரம் என்னை காக்க வச்சுட்டே பேபி என்று ஒரு குரல் கணீர் என்று வீடு அதிரும் வகையில் கேட்க அதில் உடல் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. பேசுவது யார் என்று அவள் பயத்துடன் நிமிர்ந்து பார்த்தவளுக்கு கண்கள் தெரித்து விழுந்துவிடுவது போல் ஆகியது எதிரே கண்ட காட்சியில். அங்கு அவளை ஈன்றெடுத்த தந்தையானவர் அந்த ராட்சசனின் காலுக்கு அடியில் நசுங்கிக் கொண்டிருக்க, அங்கிருந்த மிகப்பெரிய ஒற்றை நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு மற்றொரு காலால் நம் நாயகியின் தந்தை தேவேந்திரனின் நெஞ்சில் மிதித்துக் கொண்டிருந்தான் தேவராட்சசன். அவனின் கண்களோ அக்னி பிழம்பு போல் தகித்துக் கொண்டிருக்க, உடலோ அவன் உடுத்தியிருந்த கருப்பு வண்ண சட்டையை பிரித்து கொண்டு வெளியே வந்து விடுவது போல் காட்சியளித்தது கம்பீரமாக. சட்டையின் முன்பு 2 பட்டன்கள் கழட்டிவிடப்பட்டிருக்க, கருப்பு வண்ண உடையில் பார்ப்பதற்கு அசுரனாகவும் ராட்சசனாகவும் அவள் கண்களுக்கு தெரிந்தான் தேவராட்சசன். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகம் 10. தேவேந்திரனின் நெஞ்சில் தன் காலால் மிதித்துக் கொண்டே திரௌபதியை பார்த்தான் தேவராட்சசன். அவன் கண்கள் இரையை வேட்டையாட துடிக்கும் சிங்கத்தின் பார்வையாக இருந்தது அவளை காணும் பொழுது. விழிகள் இரண்டும் அவளை கூறு போட்டு விடுவது போல் அவளையே நோக்கி கொண்டிருக்க, தன் தந்தையின் நிலை கண்டு அப்பா என்ற கதறலுடன் வேகமாக அவரை நோக்கி ஓடினாள் திரௌபதி.
அடுத்த நொடி கீழே ஒடிந்திருந்த ஒரு கண்ணாடியானது அவள் கால்களில் சரக்கென்ற சத்தத்துடன் ஏறி இருக்க, அதில் அலறலுடன் கீழே விழுந்தவள் கால்களில் இருந்து செங்குருதியானது ஆறு போல் வெளியேற துவங்கியது. அதில் மேலும் வளரியவள் முயன்றும் தன்னை சமன் செய்து கொண்டு எழுந்து நின்றவள் காலை தரை ஊன்ற முற்பட உயிரே போவது போல் வலித்தது அவளுக்கு. ஆனால் அதையும் பொருட்படுத்திக் கொண்டு ரத்தம் படிந்த காலுடன் தன் தந்தையை நோக்கி வழியில் உதட்டை கடித்து ஓடி வந்தவள் தன் தந்தையின் முன்பு கதறலுடன் மடிந்து அமர, அவளின் கால்பாத ரத்தமானது அப்படியே பதிந்திருந்தது அந்த பளிங்கு தரையில். விடுடா, என் அப்பாவை விடு, என் அப்பா மேல இருந்து காலெடு, எவ்வளோ தைரியம் தான் என் அப்பாவை நீ இப்படி ஆக்கியிருப்ப, விடுடா என்று ஆனவனின் கால்களை பிடித்து அவள் தள்ள முற்பட அடுத்த நொடி அவள் கூந்தலானது அவன் கரங்களில் சிக்கியிருந்தது. அதில் மேலும் வீல் என்று அலறியவள், என்னை விடுடா, வலிக்குது, விடு என்று அவன் கரத்தை தட்டிவிட முற்பட மற்றொரு கரத்தால் அவளின் கரத்தை அடக்கி முதுகுக்கு பின்னே அவள் கரத்தை வலித்தவன் தன் நெஞ்சோடு அவளை ஒட்டி நிற்க வைத்தான். அவளோ அவனின் நெருக்கத்தில் விதிர்விதித்து போக, என்னடி என்னமோ அப்படியே ரொம்ப நடிக்கிற, இந்த நடிப்பெல்லாம் ஏன் கிட்ட வேணாம். என்ன உன் அப்பனை பார்த்த உடனே ரத்தம் கொதிக்குதா, அவன் நிலைமையை பார்த்த உடனே மனசு துடிக்குதா? எனக்கு இது பத்தலையே, நீ இன்னும் துடிக்கணுமே, நீ துடிக்கிறத பார்த்து உன் அப்பா இன்னும் துடிக்கணுமே, எனக்கு அதுதான் வேணும் என்று அவன் குரூரம் படிந்த கண்களுடன் கூற, அவன் கூறியதை கேட்டு கண்களில் பயத்தை தேக்கி அவனை பார்த்தாள் திரௌபதி. தேவராட்சசனோ அவள் கூந்தலை இறுக பிடித்து, நீ துடிக்கணும்டி, இன்னும் துடிக்கணும், இதை விட இன்னும் அதிகமாக துடிக்க வைப்பேன் என்று குரூரமாக கூறியவாறு கீழே திரும்பி தேவேந்திரனை ஒரு பார்வை பார்த்தான். அவரோ கண்கள் சுரக பாதி மயக்கத்தில் தன் மகளையும் அவனையும் மாறி பாரி பார்த்து கொண்டிருந்தார். வேண்டாம் தேவராட்சசா, என் பொண்ணனை விட்டுடு, தயவு செஞ்சு அவளை விட்டுடு, அவளை எதுவும் பண்ணாத என்று அவர் கெஞ்ச, விடுறதுக்கு அவன் பொண்ணை பிடிச்சிருக்கேன், இனிமேதான் இருக்கும் உனக்கு, இவ்வளவு நாள் நீ சந்தோஷமா இருந்ததெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து நீ அனுபவிக்க போகிற வழி கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுடா தேவேந்திரா. வாழும்போதே நரகம் எப்படி இருக்குங்கிறத உன் கண்ணில் பார்க்கவும் போகிற, தினமும் அனுபவிக்கவும் போகிற. உன் பொண்ணு தானே உனக்கு உயிர், இனிமேல் அவள் எப்படி நல்லா இருக்கான்னு நானும் பார்க்குறேன். இந்த ஏரன் தேவராட்சசனா ரொம்ப சாதாரணமாக இட போட்டுட்டல்ல, இனிமேதான்டா இருக்கும் உனக்கு என்று ஆக்ரோஷமாக அந்த வீடே அதிரும் வகையில் கர்ஜித்தான் ஏரன் தேவராட்சசன். அவனிடமிருந்து விடுபட போராடியவாறு அழுகையுடன் அவனிடம் கெஞ்ச துவங்கினாள் திரௌபதி. ஏன் இங்க இப்படி டார்ச்சர் பண்ற, தயவு செஞ்சு எங்களை விட்டுடு, நாங்க உனக்கு என்னதான் பாவம் பண்ணணும் என்று அவள் அழுகையுடன் கதற, அடுத்த நொடி அவள் கூந்தலில் இருந்து தன் கரங்களை விலக்கிய தேவராட்சசனோ அவள் என்ன என்று உணரும் முன்பே ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான். அதில் சுருண்டு கீழே விழ சென்றவளை இடைவெளித்து தூக்கியவன் அப்படியே அவளை தூக்கி தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு அவன் காலை பிடித்து கெஞ்சிய தேவேந்திரனை எட்டி ஒரு மிதி மிதித்து விட்டு அவளை தன் தோளில் ஏந்தியவாறு வீட்டிலிருந்து கம்பீரமாக வெளியேறினான். அவன் அடித்த விசையில் மயக்கத்திற்கே சென்று இருந்தாள் திரௌபதி. தன் கருப்பு சட்டை பாதுகாவலர்களின் புடைசூழ தேவராட்சசன் அங்கிருந்து கிளம்பியிருந்தான். தேவராட்சசனிடம் சிக்கிக்கொண்ட தன் மகளை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்று திக்கு தெரியாமல் அப்படியே ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்றார் தேவேந்திரன். இங்கு தன் தோளில் மயங்கி கிடந்த பெண் அவளை தூக்கி கொண்டு வெளியே வந்த தேவராட்சசன் வெளியே இருந்த தனது ஹெலிகாப்டரில் ஏறினான். அவன் ஏறியவுடன் ஹெலிகாப்டர் புறப்பட துவங்க அந்நேரம்தான் சரியாக வீட்டிற்குள் நுழைந்திருந்தான் சாணக்கியன் தன் தாயுடன். வீட்டிலிருந்த பாதுகாவலர்களை ஏற்கனவே ஏரனின் பாதுகாவலர்கள் தாக்கியதில் சிலர் இறந்தும் சிலர் மயக்கத்திலும் இருந்தார்கள். அதில் ஒருவர் சுயநினைவிற்கு வந்து விஷயத்தை உடனடியாக சாணக்கியனிடம் தெரிவிக்க அவனும் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தான் வீட்டிற்கு. வந்தவன் கை கெட்டும் தூரத்தில் இருந்த தன்னவளை பறிகொடுத்து விட்டான் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் தேவராட்சசன் பெண்ணவளை கடத்தி கொண்டு செல்கிறான் என்று அப்பொழுது அவனுக்கு தெரியவில்லை. ஹெலிகாப்டர் கிளம்புவதைக் கண்டு அவன் கத்திக்கொண்டே அதன் பின்னே ஓட அதற்குள் விண்ணில் சீறி பாய்ந்து இருந்தது தேவராட்சசனின் ஹெலிகாப்டர். அதை கண்டு கோபமாக தன் கையை தொடையில் குத்தி கொண்டவன் மீண்டும் இப்பொழுது வீட்டிற்குள் ஓடினான்.
வனஜாவோ அங்கு ரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த பாதுகாவலர்களை கண்டு நடுங்கி போனார். தன் மகன் வீட்டிற்குள்ளே ஓடுவதைக் கண்டு, டேய் நில்லுடா, என்ன விட்டுட்டு எங்க போற? எனக்கு பயமா இருக்கு சாணக்கியா, நில்லு என்று தன் மகனின் பின்னே ஓடினார் நடுக்கத்தில் வனஜா. உள்ளே வேகமாக நுழைந்த சாணக்கியன் கண்டது என்னவோ ஆழ்ந்த மயக்கத்திற்குள் சென்று கொண்டிருந்த தேவேந்திரனைத்தான். உடலெங்கும் இரத்த கலரியாக அவரை சிதைத்து வைத்திருந்தான் தேவராட்சசன். அதை கண்ட சாணக்கியனுக்கு உயிரே நின்றது போல் ஆகியது. மாமா என்ற அலறலுடன் வேகமாக தேவேந்திரன் அருகே ஓடியவன் அவரை தூக்கி தன் மடியில் ஏந்தியவன், கண்ணை திறந்து பாருங்க மாமா, என்ன பாருங்க, இங்கே பாருங்க மாமா என்று ரத்தம் படிந்த அவர் முகத்தை பிடித்து அவன் உழுக்க அவரோ அவனின் செயல்களுக்கு எதிர்வினை ஆற்றாமல் மயக்கத்தில் கிடந்தார். வனஜாவோ தன் அண்ணனின் நிலை கண்டு நடுநடுங்கி போனார். டேய், அவர் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போலாம்டா. அவர் யாரடா இப்படி பண்ணுது? அவரை முதல்ல தூக்குடா என்று அழுகையும் பிதற்றலுமாய் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அவர் ஒப்பாரி வைக்க, வாய மூடு, சும்மா அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, நீ அழகத்தை பார்க்கும்போது எரிச்சலாக தான் இருக்கு என்று ஆக்ரோஷமாக தன் தாயை மிரட்டிவிட்டு தேவேந்திரனை தூக்கி தன் தோளில் சுமந்து கொண்டு வெளியே ஓடினான் சாணக்கியன். அடுத்த 10 நிமிடத்தில் சாணக்கியன் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க உள்ளே அவருக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு இருந்தது. பதட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் சாணக்கியன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க அப்பொழுதும் ஒப்பாரி வைப்பதை நிறுத்தவில்லை வனஜா. அனைவராலும் அசைக்க முடியாத தன் அண்ணனையே ஒருவன் இப்படி சிதைத்திருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு பயமாக இருந்தது. அந்த பயத்தில் அவருக்கு மேலும் அழுகை அதிகரிக்க அவர் அழுது கொண்டே இருந்தார் ஒரு ஓரமாக. அதை கண்ட சாணக்கியனுக்கு மேலும் எரிச்சல் தான் வந்தது. அம்மா, உன்னை அழாதன்னு சொன்னேன், எதுக்காக இப்படி அழுது என்னை இன்னும் டென்ஷன் பண்ணுற? ஏற்கனவே வந்தவ யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் நானே மூளை சூடேறி போயிருக்கேன். அதுலேயும் மாமாவுக்கு வேறு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்று கோபமாக பேசிக்கொண்டிருந்தவன் அப்பொழுது சட்டென்று தன் நடையை நிறுத்தினான். அடுத்த நொடி அவனுக்கு கண்கள் இரண்டும் வேகமாக விரிய, திரௌபதி திரௌபதி என்ன ஆனா? வீட்டுக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு அவ அங்கே வந்தா என்று வேக வேகமாய் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவன் தன் தொலைபேசியை எடுத்து திரௌபதிக்கு அழைக்க முயல அவளை வீட்டிற்குள் அழைத்து கொண்டு வந்து விட்டிருந்த அந்த டிரைவரோ வேக வேகமாக ஓடி வந்தார், நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டு. அவரை கண்டவுடன் மேலும் பயமானது அவனுக்கு. அண்ணா, நீங்க என்ன இங்கே? திரௌபதி எங்க போனா என்று அவன் பயத்துடன் அவரிடம் கேட்க, தம்பி, அது அந்த அந்த ராட்சசன் அவன் என்று மூச்சரிக்க பேச முடியாமல் தடுமாறினார் அவர். அவர் கூறியதை கேட்டு சாணக்கியனின் முகம் மேலும் தீவிரமானது. என்னடா சொல்றீங்க? யார சொல்றீங்க? யார் அந்த ராட்சசன்? என்ன பேசுறீங்க நீங்க என்று அவன் மீண்டும் அவர் தோள்களை பிடித்து குலுக்கி ஆக்ரோஷமாக கேட்க, தம்பி, அந்த அந்த ராட்சசன் நம்ம சின்னம்மாவை தூக்கிட்டு போயிட்டான் தம்பி என்றார் அவர் திக்கி திணறிய குரலில் பதட்டமாக. அவர் கூறியதை கேட்டு வனஜாவோ நெஞ்சில் கை வைத்து கொண்டு அப்படியே சாய்ந்து விட்டார். என்னது, தூக்கிட்டு போயிட்டானா? என்னடா சொல்ற? அவளை எதுக்கு அவன் தூக்கிட்டு போனா என்று பதட்டமாக கேட்டிருந்தார் வனஜா. அவருக்கு அவள் மீது அக்கறை இல்லை என்றாலும் கண் விழித்து தன் அண்ணன் அவளை எங்கே என்று கேட்டால் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் திணறி போனார். ஆனால் அவர் அறியவில்லை, தேவேந்திரன் பார்க்கும் பொழுதுதான் திரௌபதியை தேவராட்சசன் கடத்தி கொண்டு சென்றான் என்பதை. சாணக்கியனும் அதிர்ச்சியில் உறைந்தே போய்விட்டான். அவனுக்கு இன்னும் அவர் கூறியதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. திரௌபதியை கடத்திட்டு போயிட்டானா என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு இதயத்திலிருந்து ரத்தம் வழிவது போல் வலித்தது. அந்த டிரைவரோ வனஜாவிடம், தெரியலம்மா, ஆனால் அந்த ராட்சசன் தான் நம்ம சின்னம்மாவை கடத்திட்டு அந்த ஹெலிகாப்டரில் கிளம்பி போனான். நான் இதை என் கண்ணால் பார்த்தேன். நம்ம ஐயாவை அடித்தது கூட அவன்தான் நினைக்கிறேன் என்று அவர் பதட்டத்துடன் கூற அதை கேட்ட சாணக்கியன் ஆக்ரோஷமாக அவரின் சட்டையை பிடித்திருந்தான். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.